இன்றைக்கி நம்ம சுவையான மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம். இலை எடுத்துக்கலாம். பட்டை இந்த ஐட்டத்துக்கு பதிலாக நான் கரம் மசாலா போட்டுக்கலான்னு இருக்கேன். அதனால் இலை மட்டும் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி லீஃப் மட்டும் எடுத்திருக்கேன். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சோடனே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சேர்த்ததும் ஆயில் சூடானதும் சோம்பு கொஞ்சம். நம்ம பட்டை இந்த ஐட்டம்லாம் போடலன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் இந்த இலையுமே போட மாட்டேன், கரம் மசாலாவே போட்டுக்குவேன். இன்றைக்கி சும்மா போட்டிருக்கேன். சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கு முன்னாடி நான் காய் கட் பண்ணும்போதேவும் இந்த கப்புக்கு 2 கப்பு ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயத்து கூடவும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றனால தான் டேஸ்ட் மாறும்லாம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூமை போட்டுக்கலாம். காளான் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி பேக்கெட்டு தயிர் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ரெடியாக வரும். அதுக்குள்ளே நம்ம போய் மசாலா எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவுக்கு பிரியாணி மசாலா டைரெக்டாக போடுறதுனாலும் போடலாம். நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு 65 மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதையுமே நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டால் தான் மசாலா அதில் பிடிக்கும், சேரும். உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா எல்லாமே கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஒன்று கூடி சேர்ந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம அரிசி கழுவி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரிசி போட்டாச்சு. அந்த கப்புக்கு 2 கப்பு ரைஸ்க்கு 2 கப்பு 4 கப்பு தண்ணி நார்மல். நான் இங்கே எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குலைவாக வேணும் எங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுனால. அதனால் 1 கப்பு எக்ஸ்ட்ரா, மொத்தமாக 5 கப்பு ஊற்றிருக்கேன். 2 கப் ரைஸு, 5 கப் தண்ணி. அவ்வளோதான். நம்ம லேசாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்ததும் காமிக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கு. இன்றைக்கி கொடுத்துட்ருந்தேன் ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு. பாருங்கள், ஃபைனல் புகையாக வருது பார்த்திங்களா. இப்போ தான் ஓப்பன் பண்ணோன்னே வீடியோ எடுத்துட்டேன். புகையாக வருது. அப்படியே பாப்பாவுக்கு பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் வரும் இனிமேல். டெய்லி 6:30க்கு ஈவினிங் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ. நேற்று பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபீஸ் தேவைனாலும் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு பேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.